ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு ராகி மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். ராகி மாவுல எப்பயும் போல புட்டு, களி செய்யாம இப்படி ஒரு முறை ராகி கொழுக்கட்டை வறுவல் செஞ்சு பாருங்க. இது சாயங்கால நேரத்துல சும்மா சூப்பரான ஸ்நாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப 2 கப் ராகி மாவு எடுத்து ஒரு பவுல்ல கொட்டி கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம். இப்ப நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி குண்டை வச்சு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதிக்கிற கேப்ல நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இட்லி குண்டால வச்சு தண்ணி சூடா இருக்கும். அதுல ஒரு கிளாத் போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை ஒண்ணு ஒண்ணா உள்ள போட்டு நல்லா ஆவிலேயே 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிட்டு ஒண்ணு ஒண்ணா பிச்சு விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த 3 வெங்காயத்தை பேன்ல போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்ப வெங்காயம் வேகறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்ப நம்ம துருவி வச்சிருக்க அரை மூடி தேங்காயை உள்ள போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதும் இப்ப நம்ம ஆவியில வேக வச்ச ராகி கொழுக்கட்டை உருண்டைகளை உள்ள போட்டு நல்லா கலந்து விடலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடணும். இப்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ராகி கொழுக்கட்டை உருண்டை வறுவல் ரெடி. இப்ப நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்.